ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இன்னைக்கான 24/7 லைவில் என்ன நடந்துட்டுருக்குன்னா 3 விஷயம் நடந்திருக்கு. ஸோ அது வந்து பார்வதி கமருதீன் மறுபடியும் வந்து மைக் இல்லாத ஒர்க் அவுட்ன்ற பேரில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு விஷயம். செகண்ட் கமருதீனோட ஒப்பீனியன் ஆன் அரோரா. பார்வதி கமருதீன் கான்வர்சேஷனில் அவங்க என்ன மாதிரி ஒப்பீனியன் வச்சுட்ருக்காங்க, என்ன மாதிரி கேவலமான ஒரு ஒப்பீனியன் வச்சுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசலாம். தேர்டு பார்வதி அவங்க ஃபேமிலிக்கிட்ட என்ன சொல்லிகிட்ருக்காங்க, தனியாக உட்காந்து என்ன சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயம் ஆச்சு இந்த லைவில். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்வதி கமருதீன் ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஒரு வார்னிங் கொடுத்தும் இவங்க மைக்கை கழிட்டு ஒர்க் அவுட்டுன்னு பேரில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. வித் மைக் ஒர்க் அவுட் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். பட் அவங்க பண்ணுற ஒர்க் அவுட் அவ்வளோ பெரிய ஒர்க் அவுட்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. இது ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் வார்ம் அப் மாதிரி இருக்குது. அவங்க மைக்கை போட்டுட்டு ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு 2 மைக்கை கீழே போட்டுட்டு நீங்கள் பேச வேண்டியது பேசிகிட்டு இருப்பீங்க. அது நிறைய இடத்துல நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க என்ன மறைச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா கேஷுவலாக ஒர்க் அவுட் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யாராச்சும் வரும்போது ஒர்க் அவுட் பற்றி மட்டும் பேசுகிறாங்க. பட் சில டைமில் கொஞ்சம் வேறு பர்சனல் இஷ்யூஸ் பேசுகிறாங்க. பர்சனல் இஷ்யூஸ்ன்னு சொல்ல முடியாது, பர்சனல் விஷயங்க சொல்லலாம், அதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இவ்வளோ வார்னிங் கொடுத்து ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. நேற்று நைட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு ஆட்டிடியூட் பார்வதிக்கு. ஒரு சின்ன வேலை பண்ணால் ஏன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பனிஷ்மெண்ட் பண்ண முடியல இவங்களுக்கு, பண்ணவும் விருப்பமும் இல்லை இவங்களுக்கு. விக்ரம் டைரெக்டாக சொல்லிட்டார், உங்களுக்கு குற்றம் உணர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலை சொன்னால் பண்ணணும், அது ஒரு சின்ன வேலை தான். ஏன் ஹவுஸ்மேட் சொல்கிற வேலைலாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸோட முட்டை பாலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, அதுக்கு நீங்கள் தானே காரணம், அது நீங்கள் தானே பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணல. ஸோ இன்றைக்கும் அந்த மைக் இல்லாத ஒரு இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது விஜய் சேதுபதி சார் நாளைக்கு என்ன அட்ரஸ் பண்ண போகிறாரோ தெரில. ஸோ அது ஒன். அதுக்கப்புறம் இவங்க அந்த ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும் போது இந்த கார்டன் ஏரியாவில் அரோரா வெளியே வராங்க, கானா வினோத் அமித் கூட. ஸோ அவங்க ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது இவங்க 2 பேருக்கான ஒரு கான்வர்சேஷன் என்னென்னா, அவள் ஏன்டா சும்மா உன்னை வெறுப்பேற்றலான்னு இருக்காளா இல்லை அரோராவை சொல்கிறாங்க இவங்க, ஏன் சும்மா எப்படி நல்லா பண்ணி உனக்கு அவளுக்கு உண்மையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, என்ன தான் அவள் ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு சொன்னாலும் அவளுக்கு உண்மையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, சும்மாலாம் பண்ண மாட்டான். அந்த நேற்று அரோரா எழுதுனாங்க தெரியுங்களா கோர்ட்டு கேஸில், இவளுக்கு என் மேலே காண்டி இருக்குது, இவளுக்கு என் மேலே எதுக்குது வன்மமே இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு. இது தாங்க ப்ரூவ் ஆகுது பாருங்கள். அந்த பொண்ணு சும்மா விளையாடிட்டு இருக்குது. அரோரா பிஆர் கிடையாதுங்க, அதுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணிட போகிறீங்க. சும்மா விளையாடிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க மேடம் ஜெலஸ் ஆகிறாங்க, பொசிசிவ் ஆகிறாங்க, கோவம் ஆகிறாங்க. பார்த்து ரம்யா கிட்டலாம் இதை சொல்கிறாங்க, ஒரே டென்ஷன் அவளை பார்த்தாலே அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ வன்மம் இருக்குது பாருங்கள் இங்கே. அதுக்கு கமருதீன் ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க, அவளாம் சும்மா லவ் இல்லை அது இதுன்னு எல்லாம் சொல்கிறா, அது சும்மா எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவாளாம் அவன், ஆனால் லவ் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு போனான். அவளுக்கெல்லாம் மரியாதையே இல்லைடி, அவளால் மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறான். ஐயோ, மக்ருதீன் அவனுக்கு பேர் வச்சுருக்குது, கரெக்டு தாங்க. அந்த பொண்ணு அவனை கண்டுக்கவே மாட்டேங்குதுங்க. இவன் தான் பெரிய ஹீரோ மாதிரி, இது பெரிய அந்த ஹீரோவை இதை ஃப்ளேம் பண்ணுறாங்க என்னங்க பார்வதி. ஸோ அவங்க எண்ணெய் ஊற்றிட்டுருக்கு கமருதீனுங்க. சச்ச பிஹேவியருங்க. சத்தியமாக என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்னு புரியலைங்க. அவள் பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு கானா வினோத் கூட இருக்கா, அமித் கூட இருக்கா, அவள் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கா, அவளுக்கு ஒன்றும் சப்போர்ட் இல்லை. பட் சும்மா நீ எப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எப்படியெல்லாம் எண்ணெய் ஊற்றி அவங்க மைண்டுக்குள்ளே இது பண்ணுறீங்க பாருங்கள். கமருதீன் நீ எலிமினேட் ஆனால் ஆல்ரெடி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, இந்த வாரம் நீ தான் வெளியே வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அது மக்கள் டிசிஷனோ என்னவோ, பட் உள்ளே டிசைட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். பிரஜினா பண்ண மாதிரி, வாட்டர் மெலனை பண்ண மாதிரி நீ தான் அவுட்டு நினைக்கிறேன் இந்த வீக்கு. நீ வந்ததுக்கு காரணம் யார், நீ எபிசோட் ஃபுல்லாக பார்த்தா உனக்கு தெரியும் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஆல் தி பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா சேர்க்கை சரியில்லை. சேர்க்கை சரியிருந்தால் அது கரெக்டாக இருக்கும். அரோரா கூட இருக்கும்போது இல்லை வேறு யாரோ கூட இருக்கும்போது, கானா வினோத் கூட இருக்கும்போது மனுஷன் வந்து எங்கே இருக்கானே தெரியல. மறுபடியும் ரீஜாயின் ஆனார் பார்வதி கூட, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறாரோ தெரியல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்வதி வந்து அவன் ஃபேமிலிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இது பர்சனலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சைலண்ட்டாக. மா, நான் வீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேம்மா உனக்கு, இந்த வீட்டில் அவன் ஒண்டி தான் இருக்கான். இனிமேல் நான் வந்து என் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்கம்மா, சாரிம்மா. நான் எவனையும் மதிக்க மாட்டேம்மா, இனிமேல் எவனையும் கண்டிக்க போகிறதில்ல. நான் வந்து என் கேமை வந்து பார்க்க போகிறேன், ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 3 விஷயம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். பார்வதி பற்றி என்ன மாதிரி ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு இருக்குது? இன்னும் சில எக்ஸ்ட்ராடினரி அப்டேட்ஸ் இன் 24/7 லைவில் வந்து ஏதாச்சும் நடந்துச்சுன்னா சொல்கிறேங்க. ஓகே, இந்த மாதிரி ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக, இதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் இந்த மைக்கை கழட்டி வச்சது அது வந்து இம்பார்ட்டண்ட். எப்பவும் பார்க்காத ஒர்க் அவுட் பண்ணுறது பார்வதி வந்து இப்போ பார்க்க முடியுது சடனாக. அது ஏன் தெரில. ஸோ இது வந்து அவங்களுக்கு யோசிக்க தெரியாதாங்க. ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நம்ம அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ see you guys in the next video. Bye.